அடுத்ததாக தன்னார்வலர் ஒருவர் நம்மிடையே இணைந்திருக்கிறார், அவரிடம் பேசலாம். சார், நீங்க யார்கிட்ட உங்களோட கேள்வியை முன்வைக்க நினைக்கிறீங்க? கோவை மாநகரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் சார்பா கிட்டத்தட்ட கோவை மாநகராட்சி சம்பந்தமாவே 2 கேள்வி, 2 அரசியல் கட்சிகள். சொல்லுங்க. முதல் கேள்வி 2006-2011 ஜெயநகரம் திட்டத்தில் கோவை மாநகராட்சியில் பாதாள சாக்கடை திட்டம் துவங்குச்சு. இதுவரையிலும் இந்த நஞ்சுண்டாபுரத்தில் ஒரு டேங்க் கட்டி கொண்டு போய் சேர்த்துறோன்னு சொல்லி திருச்சிரோட புற தோண்டி போட்டு குழாயை போட்டு இதுவரையிலும் அது திட்டம் அமுலுக்கே வரல. அது திமுக காலத்தில் தொடங்குச்சு. அதிமுக 10 வருஷம் ஆச்சு. திமுக அது நடக்கவே இல்லை. அதுக்கான பதில் தீர்வு வேணும். ஒன்று. ரெண்டாவது கோவை மாநகரத்தில் நீங்கள் கணபதி இந்த மாதிரி ஆவரம்பாளையம் பகுதியில் பாப்பநாயக்கம்பாளையம் சிறு குறு தொழில்கள் அதிகமாக இருந்தது. இப்போ இந்த 2 அரசாங்கமும் ஜிஎஸ்டி வந்ததுனால போச்சுங்கிறது ஒரு பாகம் இருந்தாலும் இந்த 2 அரசாங்கங்களும் அந்த சிறு குறு தொழிலாளருக்கு எந்த விதமான பாதுகாப்பும் திட்டமும் கொண்டு வரல. இனிமேலாவது கொண்டு வருவாங்களா என்னோட கேள்வி புரிஞ்சிச்சு. ஆனா நீங்க சொல்லுங்க. இல்ல, நஞ்சூர் பகுதியில திட்டம் தொடங்கி இப்ப நடந்துருக்கு நினைக்கிறேன். ஏன்னா நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. நிதி ஒதுக்கி திட்டம் நடக்குது. மரியாதைக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கீழே இருந்து யாரும் பேசுவானா ப்ளீஸ்? ஆனா நீங்க பேசுங்க, தொடர்ந்து பேசுங்க. என்ன கார்பரேஷன்ல புதிதாக இணைக்கப்பட்ட பகுதிகளுக்கு இப்ப பாதாள சாக்கடை ஏறத்தாழ பணிகள்லாம் முடிவு இருக்கு. குறிப்பிட்ட நஞ்சுண்டபுரத்தில் சொல்றது அந்த இடத்துல டேங்க் கட்டணும்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. அந்த கோரிக்கையை உறுதியாக அரசாங்கம் கொண்டு போவோம். ஆனா இங்க பாதாள சாக்கடை கிடைக்கல. சரி அண்ணா நீங்க சொல்லுங்க. முடிச்சிட்டு அதாவது குறிப்பிட்ட ஒரு தம்பி நானே சொல்லிடுறேன், உங்களுக்கு சேர்த்து சொல்லிடுறேன். சொல்லுங்க. அந்த ஒரு ஒற்றுமை இல்ல, ஒற்றுமை இல்ல. அவருக்கு சட்டமன்ற உறுப்பினர் அதனால சட்டமன்ற உறுப்பினர் அந்த சட்டமன்ற உறுப்பினர் உட்கார்ந்து இருக்காரு. அது இன்னைக்கு அவரு அந்த தன்னார்வலர் இப்படி சொல்லியிருக்காரு. ஆனா அது ட்ரீட்மெண்ட் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கு. டேங்க் கட்டியாச்சு, எல்லாமே கட்டியாச்சு. அது எந்தவித குறைபாடு இல்லை. இன்னைக்கு ரன்னிங்ல ஓடிட்டு தான் இருக்கு. ஓகே, ஓடிட்டு இருக்கு. இப்ப ஆல்ரெடி இருக்கு. அதுல அப்புறம் இன்னொன்னு என்ன சொன்னாரு, சிறு குறு தொழில் இவ்வளவு பாதிக்கப்பட்டதுன்னா 2006 to 2011 மின்சார வெட்டு வந்ததுனாலதான் அத்தனை தொழிலதிபர்களும் குஜராத்துக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் சென்றதை ஒழிய நம்ம சரி பண்ணிருக்கலாம்ல. 10 வருஷம் சரி பண்ண என்ன சரியாக அவர் சொல்றேன். நான் பண்ணது சொல்றேன். எங்களுடைய அம்மா அந்த 2011 ஆட்சிக்கு வந்த உடனே மின்மிகை மாநிலம் சரியா அப்படின்னா சிறு குறு தொழில பிரச்சனை இருக்கு. அவர் இன்னும் இருக்குங்கிறாரு. அது சில இடம் அவர் சொல்ற போன தொழிலாளர்கள் மீண்டும் தொழில் விவசாயிகளுக்கு நீங்க சொல்ற வாக்குறுதி என்ன? இல்ல, அவர் இன்னும் சில பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்றாங்க. அதிமுக சொல்லக்கூடிய தீர்வு நிச்சயமா அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 2026 கண்டிப்பாக மலர போவது உறுதி. மாநகராட்சியில் கோவை 10 தொகுதிக்குட்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் நாங்கள் விட்டு சென்ற பணியை இவர்கள் செய்யாத பணிகளையும் சேர்த்து கண்டிப்பாக நாங்கள் செய்வோம் என்பதை உறுதியாக அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லலாம்.